சர்க்கரை வியாதி வந்ததுக்கப்புறம் லைஃப் லாங் டேப்லெட் எடுத்துக்கிறதும் இன்சுலின் போடுறதுக்கு பதிலாக வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஆவாரம்பூவில் ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணி சாப்பிடுங்க. ஆவாரம்பூ டீ இல்லைனா ஆவாரம்பூவில் கூட்டு ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஆவாரம்பூவில் ரசமும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் ஆவாரம்பூ கூட்டு தான் ரெடி பண்ணேன். இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பு, அதில் கொஞ்சம் மஞ்சள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் வந்து 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அதையும் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பருப்பில் ஆல்ரெடி மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆவாரம் பூவையும் இது கூட சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ பாசிப்பருப்பு 4 விசில் விட்டுருக்கோம் இல்லையா, அது நல்லாவே குக் ஆகிடுச்சு. அந்த மிக்ஸ் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆவாரம்பூ கூட்டு ரெடி ஆகிடும். ஆவாரம்பூவை நீங்கள் தொடிச்சே சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் எடுத்துரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.